அளவிலா கருணையும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அகில உலக மாந்தரின் வழிகாட்டியாய், இஸ்லாம் கூறும் நல்லுலகின் மிகச்சிறந்த ஆட்சியாளராய், முஸ்லிம்களின் நெஞ்சில் என்றும் ஹயாத்துன் நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபிகள் கோமான் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக. அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரியவர்களே, இந்த புனிதமான முஹர்ரம் மாதத்தை அல்லாஹு தாலா நமக்கு அடைய தந்திருக்கிறார். வருடப்பிறப்பில் அல்லாஹு தாலா நமக்கு ஆரம்பத்தில் எப்படி இந்த சந்தோஷத்தை தந்தானோ, அதே போல இந்த வருடம் முழுக்க, ஏன் காலம் முழுக்க அல்லாஹ் சந்தோஷங்களையும் சலாமத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். பெரும் பெரும் ஆபத்துக்கள், முசீபத்துக்கள் நம்மை வந்து அணுகாத வண்ணம் அவனுடைய அரவணைப்பென்ற, பாதுகாப்பென்ற வளையத்தை கொண்டு அல்லாஹு தாலா நம்மை பாதுகாக்க வேண்டும். ரப்புல் ஆலமீனுடைய கருணை தாயின் அன்பை விட 70 மடங்கு மேலானது. ஒரு ஹதீஸின் அடிப்படையிலே தாயின் அன்பை விட 100 மடங்கு மேலானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பெயரை எந்த ஒன்றோடு இணைத்து குர்ஆனில் சொல்கிறானோ அது அனைத்துமே பரக்கத் பெற்றவை. உலகத்தின் வஸ்துக்கள் எந்த ஒரு வஸ்துவை அல்லாஹு தஆலா தன்னுடைய பெயரோடு சேர்த்து சொல்கிறானோ அந்த வஸ்துக்கள் உயர்ந்தவை, பரக்கத்தானவை. அந்த ஒரு அடிப்படையில ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ் தன்னுடைய பெயரோடு ரசூல் என்ற பெயரை இணைக்கிறார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த பாக்கியம்க்குரியவர்கள், மிகுந்த கண்ணியத்திற்குரியவர்கள். ரசூலை கேவலப்படுத்துபவன் நிச்சயமாக திட்டவட்டமாக அல்லாஹ்வை கேவலப்படுத்தியவன். ரசூலை கண்ணியப்படுத்தியவன் திட்டவட்டமாக அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தியவன். ஒருத்த நான் ரசூல்லாவை கண்ணியப்படுத்த மாட்டேன், அல்லாஹ்வை தான் நான் கண்ணியப்படுத்துவேன்னு சொன்னான்னு சொன்னா அவன் காபிர், அவன் முஸ்லிமே கிடையாது. இன்னைக்கு காதியானிகள் நம்ம காபிர்னு சொல்றோமே, ஏன் சொல்றோம் காதியானிகளை காபிர்ண்டு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ரசூலுல்லாவை அவர்கள் கேவலப்படுத்தியதன் காரணமாக ஈமானில் உச்சத்தில் இருக்க வேண்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துமார்களில் இப்படி கீழ்த்தரமான ஈமான் கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறபடியால் காதியானிகளை காபிர்கள் என்று திட்டவட்டமாக நாம் சொல்கிறோம். அதே போல ஹலீஃபத்துல்லா என்று மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சொல்வான். ஹலீஃபத்துல்லான்னு சொன்னா அல்லாஹ்வின் பிரதிநிதி, மக்களை, மனிதர்கள் அனைவரையுமே அல்லாஹ் தஆலா ஹலீஃபத்துல்லா என்று சொல்வார், அல்லாஹ்வின் பிரதிநிதி என்று சொல்வார். மனிதனை கேவலப்படுத்துபவன் அல்லாஹ்வை கேவலப்படுத்தியதற்கு சமம். மனிதனை ஒருத்தன் கேவலப்படுத்துறான்னு சொன்னா அல்லாஹ்வை கேவலப்படுத்தியதற்கு சமம். காரணம் ஹலீஃபத்துல்லா, அல்லாஹ்வின் பிரதிநிதி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். தன்னுடைய பெயரோடு அவன் பெயரை இணைத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை பார்த்து சொல்வார்கள், இந்த காபத்துல்லாவை விட ஒரு மூமினுடைய மானமும் அவனுடைய உயிரும் கண்ணியமாக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒருத்தன் கேவலப்படுத்துறான்னு சொன்னா காபத்துல்லாவை கேவலப்படுத்தியவனை போல, காபத்துல்லாவுக்கு சமமாக ஒரு மூமினுடைய மானத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் ஒரு மூமினுடைய மானம் எந்த அளவுக்கு உயர்ந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஹலீஃபத்துல்லாவை கேவலப்படுத்தக்கூடியவன், அல்லாஹ்வின் பிரதிநிதிகளான மனிதர்களை கேவலப்படுத்தக்கூடியவன் அப்பட்டமாக அல்லாஹ்வை கேவலப்படுத்தியவனுக்கு சமம். மேலும் சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமினுடைய உள்ளத்தை உடைப்பவன், ஒரு மூமினுடைய உள்ளத்தை காயப்படுத்துபவன், உடைப்பவன் காபத்துல்லாவையே உடைப்பவனை போல என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். காபத்துல்லாவையே உடைப்பவனை போல. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுகுதல் இல்லை, இப்படி எல்லாம் சொல்றமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கமும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டவட்டமாக சொன்னாங்க, ஒரு மூமினுடைய உள்ளத்தை உடைப்பவன் காபாவை உடைப்பவனுக்கு சமம். அவன் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரிதான். அப்படி இப்படி ஆச்சா பூச்சா அல்லாமா, எந்த அல்லாமாவாக இருந்தாலும் சரிதான்,
ஒரு மூமின் என்ற தெரிந்த பின்பு அந்த மூமினுடைய உள்ளத்தை உடைப்பவன் காபாவை உடைப்பவனை போல. அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாக்கத்துல்லான்னு சொல்லுவான் குர்ஆன்ல. சமூது கூட்டத்தார்கள் இருந்தார்கள் அல்லவா, இந்த சமூது கூட்டத்தாருக்கு அருளப்பட்ட ஒட்டகத்தை சொல்லும் போது நாக்கத்துல்லா, அல்லாவின் ஒட்டகம் என்று சொல்வான். அல்லாஹு தஆலா அல்லாவின் ஒட்டகம் தான் ஒட்டகம் என்று சொல்லி இருக்கலாம், ஆனால் அந்த ஒட்டகம் என்ற பெயரை தன்னோடு இணைப்பான் அல்லாஹு தஆலா. நாக்கத்துல்லா, அல்லாவின் ஒட்டகம் அது. அதிசயத்தை அவர்கள் கேட்டதனால் அதிசயமாக கொடுக்கப்பட்ட இறைவனின் ஒட்டகம். அந்த ஒட்டகத்தை சாலித் என்பவன் தான் என்ன பண்ண, அந்த ஒட்டகத்தை நாசப்படுத்தக்கூடிய விதத்துல என்ன பண்ணான்டா, அதனுடைய காம்பு மடு இருக்குது பாருங்க, பால் மடு, அந்த பால் மடுவை அறுத்தான், கால்களை துண்டிச்சான். மொத்தத்துல பிள்ளையோடு இருக்கக்கூடிய தாய் அது. அந்த தாய் ஒட்டகத்தை என்ன பண்ணா, ஈவு இரக்கம் இல்லாமல் பால் மடுவை அறுத்து, அதாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அற்புதமாக அல்லாஹ்விடத்துல வேண்டி விரும்பி கேட்டு இந்த மக்கள் இஸ்லாத்தை, அந்த மக்கள் தான் கேட்டான், இந்த மலை குன்றில் இருந்து உனக்கு ஒரு ஒட்டகத்தை வரவழைக்க முடியுமா, நீ வரவழைத்தன்னு சொன்னா நாங்க நம்புறோம் அல்லாஹ் உண்மையான கடவுள், அல்லாஹ் தான் உண்மையான தெய்வம், நீ நபி என்பதை நாங்கள் நம்புகிறோம், இந்த குன்றில் இருந்து ஒட்டகத்தை உன்னால் வரவழைக்க முடியுமா? அப்போதான் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா ரப்பே, உன்னுடைய நம்பிக்கை கொள்வதற்காக அவர்கள் இப்படி கேட்கிறார்கள், இந்த மூஜிசாவை நீ நிகழ்த்திவிடு என்று கேட்ட உடனே மலைக்குன்றிலிருந்து பிறந்தது போல அந்த ஒட்டகமும் அதனுடைய குட்டியும் வெளிப்பட்டது. குர்ஆன் கூறக்கூடிய வரலாறு. அப்ப அல்லாஹ்வினுடைய ஒட்டகத்தை அவர்கள் என்ன செய்தார்கள், அதிசயமாக வந்த ஒட்டகத்தை கத்தாது என்றவன் என்ன பண்ணான்னு சொன்னா கேவலப்படுத்தினான். இரவோடு இரவாக அதை அறுத்து, அது பால் மடுவை அறுத்து அந்த குட்டியை அனாதையாக்கினான். அந்த குட்டி தலை தெறிக்க ஓடியது, எங்கேயோ தன்னுடைய தாயை நினைத்து கொண்டே ஓடி சென்றது என்பது வரலாறு. இந்த கேவலப்படுத்தி இந்த ஒன்றுக்காக சமூது கூட்டத்தை அல்லாஹ் தஆலா அழித்தான். ஏன்? நாக்கத்துல்லா, அல்லாஹ்வின் ஒட்டகம் அது, அல்லாஹ்வின் ஒட்டகம். எப்போது அல்லாஹ் தன்னுடைய பெயரோடு இன்னொன்றை இணைக்கிறானோ அது அல்லாஹுடையது, ரப்பின் கண்ணியத்திற்குரியது. அதே போல கிதாபுல்லான்னு சொல்லுவான் அல்லாஹு தஆலா. குர்ஆனை எப்படி சொல்லுவான், கிதாபுல்லா, அல்லாஹ்வின் வேதம். குர்ஆன்னு சொல்லலாம், குர்ஆன்னு சொல்றான், ஃபுர்கான்னு சொல்றான், கிதாபுல்லான்னு சொல்லுவான். ஹதீஸ்லயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிதாபுல்லான்னு சொல்லுவாங்க. இந்த கிதாபை கண்ணியப்படுத்தணும். இந்த கிதாபுக்கு நம்ம கண்ணிய குறைவு செய்தோம்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு கண்ணிய குறைவு செய்ததை போல. சில சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அந்த குர்ஆன் அப்படி கையில வச்சுக்கிட்டு கால் அப்படி மொத்தமா நீட்டி அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. 2-3 தடவை சத்தம் போட்டேன். அது ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு தெரியல. உனக்கு கால் வலிச்சா அந்த சைடு கால் நீட்டு. ஏன்னா காபத்துல்லா, அல்லாஹ்வின் இல்லம் அது. கிப்லாவை முன்னோக்கி காலை நீட்டக்கூடாதுன்றது தெளிவாக எல்லாருக்கும் உரைக்கும்படியான உண்மை. குர்ஆனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது உரைக்கும்படியான உண்மை. ரெண்டுமே தெரிந்தும் கூட சில மக்கள் என்ன பண்ணுவாங்கண்டா, அங்க உட்கார்ந்துக்கிட்டு குர்ஆனை என்னமோ இந்த கதை புஸ்தகத்தை படிக்கிற மாதிரி, நீ படிக்கலன்னு யார் அழுதா, அந்த கதை புஸ்தகத்தை படிக்கிற மாதிரி அந்த குர்ஆனுக்கு கொஞ்சம் கூட கண்ணியம் இல்லாம கிதாப் அப்படி விரிச்சு வச்சுட்டு காலை காபத்துல்லாவுக்கு நேரம் நீட்டிக்கிட்டு இருப்பாங்க. நான் 2-3 தடவை சத்தம் போட்ட உடனே அந்த நபர்கள் காணோம். அதே போல குர்ஆனுக்கு இன்னொரு மரியாதை என்னன்னு சொன்னா, ஒலு இல்லாம தொடக்கூடாது, ஒலு இல்லாம தொடக்கூடாது. குர்ஆனை கண்ணியமாக பற்றி பிடிக்க வேண்டும். அதை முத்துவது, முத்தம் கொடுப்பது முஸ்தஹப், அதை கண்களால் பார்ப்பது முஸ்தஹப், அதை தொடுவது முஸ்தஹப், ரொம்ப விரும்பத்திற்குரிய செயல். அப்படி போற்றி பாதுகாக்க வேண்டியது. காபத்துல்லாவுக்கு நேரம் கால் நீட்டலாம், எப்ப நீட்டலாம், முடியாது, தொழுக முடியாது, காலை நீட்டிட்டு தான் தொழுக முடியும்ன்ற பட்சத்துல மனம் வெறுத்து போய் என்ன செய்யலாம், காபத்துல்லாவுக்கு நேரம் காலை நீட்டலாம். அது மட்டும்தான் அனுமதி. வேற கிப்லாவுக்கு எப்படி நிப்பார் அவரு, கிப்லாவை நோக்கி எப்படி உட்காருவாரு, அதனால காலை நீட்டிட்டு தான் அவரால் உட்கார முடியும்ன்ற பட்சத்துல காலை நீட்டலாம். இந்த ஒன்ன தவிர சும்மா இருக்கும்போது காலை நீட்டினான்னு சொன்ன தவறு தான். தெரியாம செய்யறாரு, காபத்துல்லா எங்க இருக்குன்றே தெரியாது அவருக்கு, சும்மா காலை நீட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, காபத்துல்லா அங்க இருக்குதுங்க, இது கிப்லா திசை அப்படின்னு, அஸ்தஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு காலை மடக்கிட்டாருன்னு சொன்னா அவர் குற்றவாளி அல்ல.
காபத்துல்லா இருக்கிறது தெரியாமே படுத்தாரு, தூங்குனாரு, அப்படியே டர்ன் பண்ணாரு, அப்படியே திரும்பினாரு, திரும்பி காபாவை நோக்கி காலை நீட்டி தூங்கிட்டாரு. தவறு கிடையாது, அதெல்லாம் அவர் அறியாமல் செய்யக்கூடியது, அதெல்லாம் ஒரு குற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது, அவர் தெரியாமல் செய்தது, அவ்வளவுதான். அப்ப காபத்துல்லா அல்லாவுடைய பெயரோடு இணையுது, நாக்கத்துல்லா அல்லாவுடைய பெயரோடு இணையுது, கிதாபுல்லா அல்லாவுடைய பெயரோடு இணையுது, ரசூலுல்லா அல்லாவுடைய பெயரோடு இணையுது. அதே போல ஷஹருல்லா, நாங்க ரசூலுல்லா இந்த மாசத்தை என்ன சொன்னாங்க? ஷஹருல்லா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃலலு ஸியாமி பஅத ரமலான், ரமலானுக்கு பிறகு அப்பட்டமா சிறப்பிற்குரிய நோம்புன்னு சொல்லி நீ புரிஞ்சின்னு சொன்னா அது ஷஹருல்லாஹில் முஹர்ரம் அப்படின்னாங்க. கண்ணியப்படுத்தப்பட்ட அல்லாவின் மாதமான இந்த புனிதமான முஹர்ரம் மாதம் தான் அல்லாவுடைய மாதம் தாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை! கலீஃபத்துல்லா, நாக்கத்துல்லா, கிதாபுல்லா, ரசூலுல்லா, ஷஹருல்லா. அப்ப இந்த மாதம் மிகவும் புனிதமாக்கப்பட்டது. இந்த மாதத்தில் நோன்பிருப்பது மிகவும் புனிதமாக்கப்பட்டது. நீங்கள் நோன்பிருந்தீர்களே ஆனால், இந்த மாதத்தை நீங்கள் கண்ணியப்படுத்தினீர்களே ஆனால், நீங்கள் யாரை கண்ணியப்படுத்துவது போல? அல்லாவை கண்ணியப்படுத்துவது போல. ஷஹருல்லா, அல்லாவின் மாதம் இது, அல்லாவை கண்ணியப்படுத்துவது போல. அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே, புனிதமான ஆஷ்ராவுடைய நோன்பு, இந்த ஆஷ்ராவுடைய நோன்பு மிக சிறப்பிற்குரியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு பொருந்திய இந்த முஹர்ரம் மாதத்தின் நோன்பை 2ஆக ஆக்கினார்கள். சில பல நோன்புகள் ஒண்ணுதான், ஆனா இந்த நோன்பை 2ஆக ஆக்கினார்கள். ஒண்ணு 9, 10 புடி, அப்படி இல்லைன்னா நீ விட்டுறாதப்பா 10, 11வது பிடிச்சிடு, ஒரே ஒரு நோன்பு பிடிக்காத, 10, 11வது பிடிச்சிடு என்று சொல்லி வரவேற்று சொல்லப்பட்ட இந்த நோன்பு காரணம் என்ன? ஷஹருல்லா, அல்லாவின் மாதம். இந்த மாதத்தை நீ கண்ணியப்படுத்துவது அல்லாவையே கண்ணியப்படுத்துவதற்கு சமம். அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே, இந்த புனிதமான நன்னாளில் தான் மனிதத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஹஸரத் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். சொர்க்கத்திற்கு நுழைவிக்கப்பட்டது இந்த நாள் தான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை நசீபாக்குவானாக. நம் முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து இந்த புனிதமான நன்னாளில் எப்படி மனித சமூகத்தை சொர்க்கத்தில் நுழைய வைத்தானோ, அந்த சொர்க்கத்தில் நுழைய வைக்கப்படக்கூடிய ஹலீஃபத்துல்லாவாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானா. அதேபோல சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்டது இந்த நாள் தான். சொர்க்கத்துக்குள்ள நுழைய வச்சது இந்த நாள் தான், சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்டது இந்த நாள் தான். அதனால நாம என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல இப்படி கேட்கணும், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ இத்காலுல் ஜன்னா. யா அல்லாஹ், உன்கிட்ட நான் சொர்க்கத்தை கேட்கிறேன், அந்த சொர்க்கத்துக்குள்ள நுழையிறத கேட்கிறேன். சொர்க்கத்துல இருந்து நான் விரட்டப்படுவதிலிருந்து நான் உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். சொர்க்கத்துக்கு நீ தகுதியானவன் இல்லைன்னு சில பேர் அல்லாஹ் தஆலா டிக்ளேர் பண்ணிடுவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அது சாதாரணமான சோதனை கிடையாது. அது வட்டியிலேயே மூழ்குபவனுக்கு சொர்க்கம் இல்லை சகோதரர்களே. சொர்க்கத்தின் வாடையை கூட பெருமை பிடித்தவன் அனுபவிக்க முடியாது. பெருமையில் ஆணவத்தில் ஆட்டம் போடக்கூடியவன் சொர்க்கத்தின் வாடையை கூட அல்லாஹ் நுகர வைக்க மாட்டான். ஏன்னா பெருமை என்பது அல்லாவிற்கு மட்டுமே சொந்தம். நாம் பணிவானவர்கள், பணிவுக்கு பிறந்தவர்கள். அவனுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை நசீபாக்க மறுக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. தனக்கு இணை வைத்தவனை அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் நுழைய விடுவதில்லை சகோதரர்களே. அல்லாஹ் இந்த கூட்டங்களில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பானார். சரி, ஹை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெள்ள பிரளயத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட நாளும் இந்த நாள் தான். இப்போது நமக்கும் வெள்ளம் இருக்கிறது. என்ன வெள்ளம்? துன்ப வெள்ளம் இருக்கிறது. சில பேருக்கு கடன் என்ற கடலில் மூழ்கி தவிக்கிறார்கள். சில பேரை பார்த்தீங்க என்று சொன்னா அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி, தொடர்படியான அதிர்ச்சி. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்ல ஒரு நபர் அந்த கமெண்ட் பண்ணியிருக்கிறார், என் வாழ்க்கையில நான் சிரிச்சு இத்தனை வருஷம் ஆகுது, தொடர்ந்த துன்பங்கள். அன்னைக்கு ஒரு நபரை நம்ம பார்க்கிறோம், இந்த பகுதியில் 42 வயதாகிறது. ஜி பிள்ளைலாம் நல்லபடியா இருக்காங்களா? பிள்ளையா கல்யாணமே நடக்கலையா ஹஸரத் எனக்கு. ஏன்?
வயது முதிர்ந்த தாய் தாப்ப இப்பதான் இறந்தாங்க. இப்ப எனக்கு 3 சகோதரி, அவ்வளோ பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இப்ப பார்த்தா எனக்கு 42 வயசு, பெண்ணு கிடைக்கல, துவா செய்யுங்க. கண்டிப்பா கிடைக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான வெரைட்டியான துன்பங்கள். அப்ப நாம் எப்படி துவா செய்ய வேண்டும்? படைத்த என் ரப்பே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெள்ளம் என்ற அந்த துன்பத்திலிருந்து நீ காப்பாற்றியது போல இந்த நாளில் தானே காப்பாற்றி இருக்கிறான் ரப்புல் ஆலமீன். இந்த நாளில் நீ காப்பாற்றியது போல என்னை இந்த துன்பங்களில் இருந்து வெளியாக்கு அப்படின்னு கேட்கலாம் அல்லாஹ்விடத்துல. இதுல அரபியில தான் கேட்கணும் இல்லை, தமிழ்ல கூட கேட்கலாம். அல்லாஹ்விடத்துல நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பேஸ் பண்ணி கேட்கலாம். அந்த உதாரணத்தோடு நீங்கள் துஆ கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறார். உதாரணத்தோடு ஃபிட் பண்ணி அல்லாஹ்விடத்துல கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முக்கியமான ஒரு நபி, அற்புதமான ஒரு நபி. இறைவனிடத்திலே லேசாக கோபித்துக் கொண்டார். தன்னை அல்லாஹ் நேசிக்கவில்லை என்று அவராகவே நினைத்தார். தன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்று அவராகவே நினைத்தார். தான் அந்த மக்களை அழிக்க சொல்ல அல்லாஹ் அழிக்காமல் ஆகிவிட்டானே என்று இறைவனை லேசாக வெறுத்தவராக, அந்த உலகத்தையே வெறுத்தவராக என்ன செய்தார்? வெளிக்கிளம்பினார். உங்களுக்கு தெரியும், கடல்ல பயணம் செய்யும் போது அந்த கப்பல் ஒரு விதமான அபாயத்திற்கு ஆளானது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. கடைசியில் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத யாரோ இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே அது நான் தான் என்று அவராக ஒத்துக்கொண்டார். மக்கள் நம்பவில்லை. அவருடைய தோற்ற பொலிவும் அவருடைய சாந்த சுரூபியான முகமும் மக்களை நம்ப வைக்கவில்லை. கடைசியில ஹஜரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலிலே விழுந்தார்கள் என்பது வரலாறு. விழுந்த உடனேயே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அவருடைய உயிரை பாதுகாத்தான், உடலையும் பாதுகாத்தான் அல்லாஹ் தஆலா. உயிரை எப்படி பாதுகாத்தான்? ஒரு மீன் வயிற்றுக்குள் செல்லும் போது நிச்சயமாக ஒருவர் மூச்சு திணறிதான் இறந்து போக வேண்டும். உடலை எப்படி பாதுகாத்தான்? கூர்மையான பல்லுடைய, கொடூரமான பல்லுடைய பெரும் ராட்சத மீன் ஒரு மனிதனை முழுங்குகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய மீனாக இருக்க வேண்டும். அப்போ ராட்சத மீன், பற்கள் கூர்மையாக இருக்கக்கூடிய அந்த மீன் வயிற்றுக்குள் செல்கின்ற ஹஜரத் யூனுஸை கொஞ்சம் கூட லேசாக சேதாரம் இல்லாமல் உள்ளே கொண்டு சென்றது. அந்த நேரத்துல சொல்லுவாங்க உலமாக்கள், பற்கள்ல கூர்மை இருக்கும், அதுவும் மீனுடைய பற்கள் கடும் கூர்மையானது. அந்த கூர்மையே அல்லாஹு தஆலா மொட்டையாக்கினான் சகோதரர்களே. அந்த கூர்மையே அல்லாஹு தஆலா மழுங்கடிக்க செய்தான். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூதின் சூழ்ச்சியால், கேவலமான ஷைத்தான்களின் சூழ்ச்சியால் நெருப்பில் போடப்பட்ட உடனே நெருப்புக்கு சுட்டரிக்கின்ற சக்தியை சாகடித்தானோ, அதே ரப்புல் ஆலமீன் அந்த மீனுடைய கூர்மையான பற்களை மொட்டையாக ஆக்கினான் சகோதரர்களே. அவர்களை ஏதோ ஒரு வழுக்கும் பாறைக்குள் அழகாக எந்த விதமான காயங்களும் இல்லாமல் வழுக்கி உள்ளே அவர் சென்று வாழ்ந்தார் என்பது வரலாறு, குர்ஆன் கூடக்கூடிய வரலாறு. அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே லா இலாஹா இல்லா அன்த, அதுக்கு என்ன, இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அற்புதமான திக்ர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று நீ சொன்ன பிறகு கருணை பிரவாகம் எடுத்து உன் மீது வருகிறது. யூனுஸின் மீது இரக்கம் காட்டிய அந்த ரப்புல் ஆலமீன் நீ கேட்கின்ற எந்த துஆவாக இருந்தாலும் கபூல் செய்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யார் சொல்லிவிட்டு தன்னுடைய கோரிக்கைகளை கேட்கிறாரோ அந்த கோரிக்கைகளை அல்லாஹ் தஆலா பரிசீலிக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலேயே அவரை கருணையோடு பார்க்கிறான். உள்ளே இருந்து கொண்டு தன் தவறை உணர்ந்த ஒரு அடியாரை, ஒளி பொருந்திய தன் அடியாரை, தாவத்திற்காக தன்னை இழைத்துக் கொண்ட ஒரு அடியாரை பார்த்த அந்த இறைவன், அவருக்கு போதும், அந்த சிறை போதும், அவரை வெளியில் சுதந்திரமானவராக உழவச் செய் அப்படின்னு சொல்லிட்டு உழவச் செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்ட இறைவன் அந்த மீனின் வயிற்றிலிருந்து வெளியாக்குகிறான். அது அழகாக வெளியாக்குகிறது. ஒரு மாதிரி வெளியாக்கல, கரட்டு முரடா அப்படின்னு இல்ல, அழகாக வெளியாக்குகிறது. அந்த வெளியாக்கப்பட்ட நாளும் இந்த நாள் தான் சகோதரர்களே. நீங்கள் எப்படி கேட்க வேண்டும்?
யா ரப்பே, யூனுஸை கடலிலிருந்து நீ காப்பாற்றினாய், கூர்மையான மீனின் அந்த பற்களிலிருந்து நீ காப்பாற்றினாய், அதே போல அதனுடைய வயிறில் அவர் ஜீரணமாகாமல் நீ பாதுகாத்தாய், அவருக்கு உயிர் பிச்சை அளித்தாய், வாழ்க்கை பிச்சை அளித்தாய். அப்படிப்பட்ட நீ இந்த புனித மிகுந்த முஹர்ரம் மாதத்திலே என் துன்பத்தை என்னை விட்டும் போக்கிவிடு, ஹஸரத் யூனுஸுக்கு நீ போக்கியது போல எனக்கும் நீ போக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் இந்த நாளில் கேளுங்க. புனிதமான முஹர்ரம் மாதத்தில் எப்படி என்னென்ன சரித்திர சான்றுகள் நடந்ததோ அந்த சரித்திர சான்றுகளுக்கு உகந்த அந்த மனிதர்களை முன்வைத்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் போது இறைவன் சந்தோஷப்பட்டு தருகிறார். இந்த புனிதமான முஹர்ரம் நமக்கும் உங்களுக்கும் வெற்றியை ஈட்டட்டும். இந்த புனிதமான மாதம் முழுக்க நாம் நல்லதை மட்டும் எண்ண வேண்டும், கெட்டதை துளிகூட எண்ணக்கூடாது. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று சொல்வார்கள். இந்த முதல் வருட பிறப்பில் நாம் செய்கின்ற பாசிட்டிவ் திங்ஸ், நம்முடைய எண்ண செயல்பாடுகள் சீராக்குதல், அதே போல செயல்பாடுகளை சீராக்குதல், எண்ணங்களை சீராக்குதல் வருஷம் முழுக்க அதனுடைய சவாபை, வருஷம் முழுக்க அதனுடைய தாக்கத்தை தந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அல்லாஹ் நம் அனைவரின் மீது தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.